பப்ளிக் கிட்ட இவர் பண்ணுற ஸ்கேம் என்னன்னா ஆன்லைன் ட்ரேடிங். இந்த கருமத்தால் தான் நம்ம நாடு நாசமாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு 1000 ரூபா போடுங்க 12,000 ரூபாயா வரும், 2000 ரூபா போடுங்க 24,000 ரூபாயா வரும். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு உருட்டி அந்த ஆளுங்கள்ட்டேருந்து முதல்ல பணம் வாங்கிட வேண்டியது. அதுக்கு அடுத்தபடியாக டேக்ஸ் கட்டுங்கன்ட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்க வேண்டியது. அவன் முடியலன்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், முதல்ல அவங்க கொடுத்தால பணம் அந்த பணத்தை அப்படியே அபேஸாக எடுத்துக்க வேண்டியது. அப்படி இல்லாமல் அவங்க அந்த டேக்ஸ் அமௌண்ட்டையும் கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், பணம் லாஸ் ஆகிடுச்சுன்ற வேண்டியது. இதில் கொடுமை என்னன்னா, சாட் பிஜிஎம் போட்டு நம்ம தலைவர் இப்போ வீடியோ வேற விட்டுருக்காரு. ஸ்கேம் பண்ணுறேன், நான் ஸ்கேம் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்கிறீங்க ஃபேமிலி. ஆனால் நான் உண்மையிலே ஸ்கேம் பண்ணவே இல்லை ஃபேமிலி. அதில் என்னன்னா, இவன் பண்ண தப்ப இவன் நியாயம் வேற படுத்திக்கிறான். நான் மட்டும் தான் கேம் ப்ரமோஷன் பண்ணுறேன்னா, இங்கே வேற எந்த யூடியூபர்ஸும் பண்ணுறது இல்லையா அப்படின்னு. ஏன் நான் மட்டும் தான் கேம் ப்ரமோஷன் போட்டுட்டு இருக்கேன்னா, இங்கே இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரமோஷன் போடவே இல்லையா? ஓப்பனாக சொல்லணும்னா இவனை திட்டி பிரயோஜனமே இல்லைங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் முதல்ல நம்மளோட மக்கள் நம்புறதை நிப்பாட்டணும். குறிப்பாக இவனுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. இவன் அப்படி என்ன பண்ணுறான், விஜய் பேரை சொன்னால் நல்லா ரீச் ஆகும், அதனால் டிவிக்கு துண்டை அவனை தூக்கி தோளில் போட்டுக்க வேண்டியது. விஜயோட வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு ரீல்ஸ் பண்ணுறது, விஜயோட மாநாட்டுக்கு போகிறது, மலேசியாவுக்கு போகிறேன்னு பாஸ்போர்ட்டை தூக்கி காட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து ட்ரெண்ட் ஆகிறான். சரி, ட்ரெண்ட் ஆக்குற வரைக்கும் சரி, இவன் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறது கூட மக்கள் நம்புறது தான் கஷ்டமாக இருக்குது. கடைசியாக நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு கிரியேட்டர்ஸை மக்கள் சப்போர்ட் பண்ணுறதை முதல்ல நிப்பாட்டணும்.